வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மூட்டை மூட்டையாக கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக அரசியல் பிரச்சாரம் நெருங்கிவிட்டது. சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டது. பிரச்சாரத்திற்காக அமைச்சர்கள் தீவிரமாக தற்பொழுது கடந்த 5 ஆண்டுகள் செய்த ஊழல் பணத்தை வெளியே கொண்டுவருவதற்கு பதுக்கி வைக்கப்பட்ட கிணற்றில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்ட அந்த இடத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கூண்டோடு திமுகவின் அமைச்சர்களை கைது செய்து டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். இது சாத்தியமா? ஏனென்றால் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 45 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. திமுகவின் அமைச்சர்களது பெயரிலோ ஏராளமான குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் இருக்கிறது. யார் வீட்டில் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பது எப்படி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்தது? யார் இந்த ரகசியத்தை தெரிவித்தார் என்ற பல்வேறு கேள்விகளுக்கும் விடைதான் இந்த வீடியோ. கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவின் ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள், முறைகேடுகள் அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுகொண்டுதான் இருந்தது. மேலும் கடந்த சில மாதங்களாகவே தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் வேலை வாங்கி தருவதாக ஒருவரிடம் 30 லட்சம், கிட்டத்தட்ட 1020 கோடி ஒட்டுமொத்த 5 ஆண்டுகளில் மட்டும் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அவர் மீது ஆதாரத்துடன் காவல்துறை அதிகாரிகளுக்கு 100 பக்கங்கள் கொண்ட கடிதத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழங்கினார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு கைகட்டி நின்றதன் காரணமாக இந்த வழக்கு விசாரணை சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்டு விசாரணை டெல்லி உச்சநீதிமன்றத்தின் மூலமாக இந்த வழக்கு விசாரணையை அதிகப்படுத்திய போதுதான் இந்த உண்மை தகவல் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் பினாமிகளது பண்ணை வீடுகளில் கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்களை வைத்துதான் திமுக 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும், நிச்சயம் இந்த பணத்தை வைத்து ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை கைப்பற்றிவிட்டால் கூண்டோடு அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். கைது செய்யப்படக்கூடிய அமைச்சர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம், கைப்பற்றக்கூடிய பணத்தை என்ன செய்யலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.